சாமி என்ற சிவப்பு அணில் பழைய ஓக் மரத்தின் அடியில் கேருவட்டங்களை சேமிப்பதில் பைத்தியமாக இருந்தான். மற்ற விலங்குகளுடன் பகிராமல் அவன் ஒவ்வொரு நாளும் தனியாகவே பதுக்கினான். ஒரு புயல் இரவு மின்னல் அந்த மரத்தை பிளந்தது. வெள்ளத்தில் அவன் கேருவட்டங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. குளிர்காலத்தில் பசியால் சாக வேண்டியதுதான் என்று அழுதான் சாமி. அப்போது ஒரு முயல் குடும்பம் அவனிடம் காட்டுப் பழங்களை நீட்டியது. எங்களுடன் பகிர்ந்து கொள் என்று கூறிய அவர்களின் அன்பு சாமியின் இதயத்தை உருக்கியது. சிறிது நேரத்தில் பறவைகள் விதைகளை கொண்டு வந்தன. மான்கள் காளான்களை வழங்கின. அனைவரும் சேர்ந்து ஓக் மரத்தின் பொந்தை ஒரு சமூக பண்டரியாக மாற்றினர். சாமி புரிந்து கொண்டான், பகிர்வு இல்லை என்றால் பசியும் பயமும் தான். பகிர்ந்து கொள்வது தனிமையை குறைக்கும், சமூகத்தை வலுப்படுத்தும். இன்று அந்த ஓக் மரம் அனைவருக்கும் உணவளிக்கும் பகிர்வு குடில் ஆக விளங்குகிறது. பாடம்: தனியாக வாழ்வது வலுவை குறைக்கும், பகிர்ந்து கொள்வது வாழ்வை போக்க வைக்கும்.